கண்டிப்பா கார் வாங்குவீங்க. அல்லது செகண்ட் ஹேண்ட் காராவது நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு டூ வீலர் வாங்குவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு, அதுவும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். ராசியிலே குரு உச்சம் பெறாரு. அப்ப நீண்ட காலமாவே நீங்க ஒரு நிலுவையில் இருக்கிற ஒரு காரியம் இந்த மாதம் வெற்றி அடையும். அதுதான் ஹைலைட். ஆனா சகோதரிகளால மனக்கசப்பு ஏற்பட்டு அதன் மூலமா உங்களுக்கு சுமூகமா போய் நன்மையை பயக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் கருது. உங்களுக்கு சில பண வரவுகள் ரொம்ப நாளா வராத ஒரு பணம் வரவு இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அருமையான ராசி. குடும்பத்துல புதிய உறவுகள், அதாவது சில வீட்டுல குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும், அது மூலமா சந்தோஷம், அது மூலமா வளர்ச்சி. இந்த மாதம் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதமா நடக்குதுன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாவே திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடும். இந்த ஆடி முடிந்தவுடன் இந்த மாத இறுதியில் ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சிலருக்கு பொருளாதார தடைகள் இருந்தது பாத்தீங்களா, அந்த தடைகள் விலகி சிறப்பை கொடுக்கும். அது மூலமா தனவரவு எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரொம்ப அருமையா இருக்கு. விரையாதிபதி 11ல இருக்கிறனால சில புதிய முயற்சிகளை நீங்க எடுக்கும்போது அதுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அடைவீங்க. இது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் குடும்பத்துல மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, குடும்பம் மகிழ்வதற்காக, குடும்பம் ஒரு புண்ணியத்தை அடைவதற்காக யாத்திரை மேற்கொள்வீர்கள். அது சுற்றுலா, ஒரு கடல் சார்ந்த இடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம் நடக்க போகுது. இதுதான் இந்த 5 ராசிகளுக்கு உண்டான அற்புதம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மாத பலன். ஆகஸ்ட் மாதத்துல ஒரு 5 ராசிகள் அற்புதமான ஒரு ராசின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான காலகட்டத்துல இந்த ராசிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய இப்ப கிரகங்கள் பாத்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் இடம்பெயர்றது. அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு அவங்க போறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான், புதன், சூரியன் 3மே மாத கிரகங்கள்னு சொல்லலாம். இப்ப செவ்வாய் பார்த்தீங்கன்னா 1.5 மாத காலங்கள் ஒரு வீட்டுல இருந்து மாறுவார். இப்ப இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 4 கிரகங்களுமே ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது. அது ஆகஸ்ட் மாதத்துல போகும்போது அற்புதத்தை நிகழ்த்தும் ராசிகளா தான் நம்ம அதை சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த ராசிகள் அற்புதத்தை கொடுக்க போகுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு முதல்ல பாத்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி ஜாதகம் ரொம்ப அருமையான ஜாதகம். இந்த காலகட்டம் புதிய வாகனம் நீங்க வாங்குவீங்க. ரொம்ப நாளா வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த மாதத்துல வண்டி வாங்குற யோகம். இந்த ஆடி மாசம் முடிஞ்ச உடனே, அதாவது இப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாதி மாதம் ஆடி வந்துடும். ஆடி முடிய போகுது. ஆடி முடிந்து ஆவணி வரும்போது அந்த நல்ல காரியம் நடக்கும். உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த மாதத்துல. அதே மாதிரி இப்ப வீடு கட்டுறது. இப்ப வீடு கட்டுறது ரொம்ப நாளா யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வீடு கட்டுற யோகமும் இந்த மிதுன ராசிக்கு ஏற்பட போகுது. அதாவது வாழ்நாளிலே நான் வீடே கட்டலீங்க, இப்பதான் உன்னை பார்த்திருக்கேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இப்ப அந்த நிலை இப்ப வருது. அந்த வீடு கட்டுற யோகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கும். ரொம்ப நாளாவே மனசு கஷ்டத்தில் இருப்பாங்க கணவன் மனைவி, ஒரு சஞ்சலத்துல திடீர்னு ஏதாவது நல்ல காரியம் நடந்திருக்கும் வீட்டுல. இப்ப அவங்களுக்குள்ள சுமூகமான உறவுகள் ஏற்படும். அந்த உறவுகள் இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்துருக்கு கிரகம். சுக்கிர பகவான் அவர் நீச்சமாக போறாருன்னாலும் அதுல விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். ஒண்ணு. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள். இப்ப சில பேருக்கு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு சில நபர்கள் இருப்பாங்க. ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களே சொல்றேனே, அவங்களுக்கு இந்த மாதம் அருமையான ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க வீடு தேடி வரும். சிலர் ரொம்ப நாளாவே ஒரு நிலுவை பணம் கொடுக்காம இருப்பாங்க, அந்த பணத்தை கூப்பிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு அது அற்புதமா இருக்கும். என்ன இந்த மாதம் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கிடந்தா அந்த ஆகஸ்ட் மாசத்துல நல்ல வேலை ஆடி மாசம் சொன்னாங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். அதே மாதிரி சில பெரிய மாற்றங்கள் இந்த சமூகத்துல உங்களுக்கு என்னடா ஒண்ணுமே மாற்றம் இல்லையே, அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு மாற்றம் இந்த மாதத்துல நடக்க போகுது. அது மிதுன ராசிக்காரர்கள். அதே மாதிரி ராசியில இந்த ஜாதகருக்கு மிதுனத்துக்கு அருமையான ஒரு பொசிஷன்ல அந்த கிரகங்கள் இடம்பெறுவதால் அருமையா இருக்கும். இருந்தாலும் சில தீய பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பெருசா உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது ரொம்ப உகந்ததா இருக்கும். மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம், மகாவிஷ்ணு வழிபாடு, அவரை நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அது நீங்க அந்த புதன்கிழமையா நீங்க அந்த வேலையை செய்யணும். ஒண்ணு.
அது வந்து உங்க திருப்தியான ஒரு விஷயத்தை கொடுக்குங்க. அடுத்தது கடகராசி. கடகராசி நேயர்கள் சொல்லவே தேவையில்ல. சந்திர பகவான் ஆதிபத்தியம் இல்ல, அந்த ராசியிலே குரு உச்சமா இருக்காரு. ரொம்ப நாளா நிலுவில் இருக்கிற வேலைகள் எல்லாமே நடைபெறுவதற்கு உண்டான காலம் இந்த கடகத்துக்கு வருதுங்க. அதாவது கடகத்தில் குரு உச்சம் பெறுவதால் கண்டிப்பா பண வரவு உண்டு, தன லாபம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு அதை முடிக்காமே இருப்பீங்க. அந்த காரியம் இந்த மாதத்தில் நடைபெறும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடகத்தில் வந்து குரு உச்சம் பெறுகிறாரு. சுக்கிரன் வந்து 3க்கு போறாரு. இது ஒரு அற்புதமான காலகட்டம் இவங்களுக்கு. ஒண்ணு. அதே மாதிரி சகோதரிகளால் மனக்கசப்பு உண்டாகும். அதாவது சகோதரனாலோ சகோதரிகளாலோ கண்டிப்பா சகோதரியால மனக்கசப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாத இறுதியில. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, நன்மைக்கு தான் முடியும். நீங்க ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தடைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பா வெற்றி அடையும். அதுல துளி கூட மாற்றம் கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு அற்புதம் நிகழ்த்தக்கூடிய இந்த மாதம் பொன்னான மாதம்னு சொல்லலாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இது வந்து தடையெல்லாம் நடப்பதற்கு நீங்க கண்டிப்பா அம்பாள் வழிபாடு அவசியம். வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். அம்பாள் வழிபாடு தான் இந்த கடகத்தை நீங்க இந்த மாதத்தை வந்து நல்லா அருமையா கொண்டு போவோம். அந்த வெற்றி, ஒரு வெற்றி என்று 2 வெற்றி 3 வெற்றி, வெற்றியே சிறப்பா வந்து உங்களுக்கு அமையும். அது இந்த மாதம் நடக்கும். ஒண்ணு. சிம்ம ராசி ஜாதகம். இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு மனசுல வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கும். அந்த குழப்பத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக தீர்வு உண்டு. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக ஒரு நல்ல ஒரு தீர்வை நீங்க கண்டிப்பா காண்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பா காண்பார்கள். அது எந்த விதமான ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். குடும்பத்தில் புதிய உறவுகள் மூலமா உங்களுக்கு அனுகூலம் உண்டு. சிலருக்கு வந்து புதிய உறவுகள் வருவாங்க. இந்த குழந்தை பிறக்கிறது, புதுசா இந்த மாசம் அந்த குழந்தை பிறக்கிறது ஆகஸ்ட் மாசம், அது நடக்கும். அதனால உங்களுக்கு வளர்ச்சி, அதனால நல்ல மன சந்தோஷம் ஏற்படுவது, இதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ராசியில வந்து கேது சஞ்சரிக்கிறனால நீங்க பெரிய பெரிய கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாசம் வரும். நல்ல இப்ப திருவண்ணாமலைக்கு போற மாதிரி ஒரு அமைப்பு, இல்லைன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு சிவபெருமானுடைய ஸ்தலத்துக்கு போய் சாமி கும்பிடுறது, பெரிய யாத்திரைக்கு போறது. சில பேர் நான் வந்து காசி வரைக்கும் போனேன், சிலர் வந்து நான் ஹரித்துவார் போனேன், சில பேர் ராமேஸ்வரம் போனேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க. யாத்திரையால் யோகம் உண்டு, நல்ல மன சந்தோஷம் உண்டு, புண்ணியம் உண்டு. இவங்க வந்து தீய பலன்கள் இன்னும் குறையறதுக்கு எந்த இறைவனை வழிபடணும்னா சிவபெருமானை வழிபடுவது மிக மிக அருமையாக இருக்கும். நல்ல அருமையான ஒரு மாதம்னு சொல்லலாம் உங்களுக்கு. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி ஜாதகம் பாத்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு புதிய புதிய பணவரவு, அதாவது புதிய பணவரவுனா புது புது தொழில இல்ல புது தொழில் முயற்சியில வெற்றி அடைஞ்சு அது மூலமா உங்களுக்கு லாபத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா கன்னிராசியில வந்து சுக்கிரன் வந்து நீச்சமானாலும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அது அனுகூலத்தையே கொடுக்கும். அதனால எந்த விதமான பாதிப்பு வராது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நாள்பட்ட திருமணம், அதாவது ரொம்ப நாளாவே திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்துவார். அதே மாதிரி நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. நீங்க பழகுறீங்கல்ல, அந்த நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. அவங்க மூலமா ஒரு பண வரவு, ஒரு வெற்றி, ஜெயம், இது எல்லாமே இந்த மாதத்துல நடக்கும். சிலருக்கு வந்து பொருளாதார தடையிலே இருந்திருப்பாங்க. பொருளாதாரம்னா அவங்களுக்கு வருமானம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு ரொம்ப நாளாவே இருந்திருப்பாங்க, ஒரு வழி இல்லாம வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு புது கம்பெனில வந்து இன்டர்வியூக்கோ இல்ல இன்டர்வியூல போய் அதுல வந்து சக்சஸ் ஆகி அதுல டக்குனு வேலை கிடைச்சிச்சு, நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன், மாசம் இவ்வளவு எனக்கு சம்பளம்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு அவங்களே ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மாதத்துல அவங்களுக்கு நடக்கும். அதுதான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டான இதுங்க. இன்னொரு ராசி ஃபைனலா பார்க்கணும்னா விருச்சக ராசிங்க. அருமையான ராசி விருச்சக ராசி. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. விருச்சகம் உங்களுக்கு விரையாதிபதி போய் 11ல இருக்காரு. அப்ப விரையாதிபதி 11ல வந்து வர்றதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஆகும். ஆனா அலைச்சலை உண்டாக்கும்.
அது அலைஞ்சுதான் நீங்க அதை பெறுற மாதிரி இருக்கும். ஒரு வேலையே வாங்கணும்னா டக்குன்னு உங்களுக்கு தேடி வராது. நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா போதும், டக்குன்னு அந்த வேலை உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப நல்ல வேலை உங்களுக்கு வர்றது, முயற்சியால வெற்றி அடைகிறது இது நடக்குங்க. அதே மாதிரி நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெளியினா வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பை வாங்கி கொடுப்பாங்க. அது மூலமா மனமகிழ்ச்சி உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் நடக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டு தொழிலால் அனுகூலம் ஏற்படுவது. இப்ப இந்த மாசம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 50% அப்படின்னா இந்த மாசம் வந்து அவங்களுக்கு ஒரு டபுளாவே வரும். இவருக்கே 100% இப்ப உனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்க சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், இப்ப உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போனோம், அங்க போனோம், இப்ப கோவா போனோம், இந்த மாதிரியான சில விஷயங்கள், நல்ல ஒரு பீச்சுக்கு போறது, கடல்ல பாக்குறது, கடல்ல ஸ்நானம் பண்றது, கடல்ல குளிக்கிறது, குதூகலமா குளிக்கிறது, அப்படிப்பட்ட அமைப்புகளை இந்த விஜய ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்துவார். அது ரொம்ப அருமையான ஒரு மாதமா இருக்கும் இந்த மாதம். உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளுக்கு உண்டாக இது. இவருக்கு வந்து நீங்க எந்த இறைவனை வழிபடணும்னா கடல் பகுதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான திருச்செந்தூர் போலாம் ஒண்ணு, இல்லையா மலை மேல் இருக்க குன்றில் இருக்கக்கூடிய முருகனை நீங்க வழிபட்டீங்கன்னா இன்னும் அதிகப்படியான நற்பலனை கொடுப்பதற்கு இக்கிரகங்கள் தயாரா இருக்கு. இதுதாங்க இந்த 5 ராசிகள் இந்த மாதம் அருமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு இருக்கு. இதை அனுபவிப்பது நீங்கள் தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.